எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் மனசோர்வு. இந்த மனசோர்வு, மன அழுத்தம் இது எல்லாமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்பு இருக்க ஒரு விஷயம். நம்ம நெறைய பசங்களுக்கு பார்த்துருக்கலாம். ஸ்கூல் படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் போற பசங்களா இருந்தாலும் சரி, அதிகமா இப்ப சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு அந்த ஈடுபாடு குறையுது. தன்னோட லைஃப்ல இருக்கிற ஈடுபாடு குறையுது. ஒரு நாள் உங்களுக்கு விடுமுறை குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள்ல உங்களோட ஷெல்ஃப் அடுக்கி வைக்கலாம். இல்ல வேற புடிச்ச டிராயிங் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது விளையாட்டு விளையாடலாம். இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, எது மேலயுமே ஈடுபாடு வராம, ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க பசங்க எல்லாம், "எனக்கு போர் அடிக்குது." எப்படி போர் அடிக்கும்? இதுக்கு ஒரு ஃபன்னா ஒரு கோட் கூட சொல்லுவாங்க. "போர் அடிக்குதா? திரும்ப அத அடி" அப்படின்னுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஃபன்னான விஷயமா இருந்தாலும், இதுல யோசிக்கிறதுக்கு நெறைய விஷயம் இருக்குங்க. இந்த போர் அடிக்குது, எனக்கு ஈடுபாடு இல்லாம இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அந்த ஈடுபாட கொண்டு வர விஷயம் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களோ, சுத்தி இருக்கிறவங்களோ நமக்கு கொண்டு போறது இல்ல. நம்ம தாங்க அத கொண்டு வரணும். என்ன சுத்தி ஒரு பர்த்டே பார்ட்டில இருக்கும்போதும் என் மனம் அதுல லயக்க மாட்டுது அப்படின்னா, அப்ப நான் ஈடுபாடு காட்டலன்னு அர்த்தம். மத்தவங்க உங்கள புஷ் பண்ணி கொண்டு வரலாம் முடியாது. அப்ப நீங்க அந்த மனச ஒருமுகப்படுத்தி ஈடுபாடு கொண்டு வரணும். நீங்களா முயன்றா மட்டும் தான் எல்லா விஷயத்திலுமே ஈடுபாடோட இருக்க முடியும். இந்த மனசோர்வு, மன அழுத்தம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கையில தாங்க இருக்கு. நம்ம நெனச்சா மட்டும் தான் வெளில வர முடியும். எந்த விஷயம் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும், ரொம்ப வருத்தம் குடுத்தாலும், நம்ம உடனே என்ன நெனச்சுக்கிறோம்னா, இது கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். எவ்வளோ கஷ்டத்த நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சுட்டோம். இதுல இது ஒரு வகையான கஷ்டம். இதுவும் கடந்து போகும். அப்படின்னு நம்ம முதல்ல நமக்கு நம்மை சமாதானம் படுத்திக்கணும். என்னதான் ஆச்சு? கஷ்டம் காசுல வந்துச்சா? பண விஷயத்துல வந்திருக்கா? இல்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியலையா? வசதி எல்லாம் இருக்குங்க. ஆனா பொண்ணுக்கு கல்யாண வரன் சரியா வரலையா? கவலை விடுங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. அதுக்காக முயற்சி பண்ணாமையும் இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணணும். எந்த விஷயம் இருந்தாலும் தடைப்படுது அப்படின்னா, ஏன் தடைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணாம, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத அத நோக்கி நம்ம போகணும். நம்ம நடந்து போயிட்டு இருக்க ஒரு பாதையில ஏகப்பட்ட பெரிய பெரிய கல்லுகளோ, ரொம்ப முள்ளுகளோ வந்துச்சு அப்படின்னா, நம்ம எப்படி இத தவிர வேற ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்க்குறோமோ, அதே மாரி தான் நம்மளோட வாழ்க்கையில ஏகப்பட்ட முடக்கம் நமக்கு வந்தாலும், அடுத்த வழி என்னன்றது நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதனால, அந்த ரோட்ல நான் நடந்து போனேன், எனக்கு காலுல முள்ளு குத்தி ரத்தம் வந்துச்சுன்னு அதையே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அத பேசுனீங்கன்னா, அடுத்த ரூட்டுக்கு உங்களால போகவே முடியாது. அதேதாங்க நம்ம வாழ்க்கையிலயும். ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனை உள்ளயே மாட்டிக்கிட்டு, அதையே திரும்ப 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 பேசிக்கிட்டு, இல்லாட்டினா, "நான் அந்த பிரச்சனையில இருந்தேன், அந்த பிரச்சனையில இருந்தேன்" அப்படின்னு இருந்ததையே பேசிட்டு இருக்காம, அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். யோசிங்க. எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுன்றது யோசிங்க. இதுதான் முதல் முக்கியமான காரணம். நம்ம மனசோர்வுலேருந்து வெளியில வரதுக்கு. எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும், ஒரு கை பார்த்துரலாம் இந்த விஷயத்த. அப்படி என்ன பெரிய கஷ்டம் நமக்கு வந்துற போது? லோன் கட்ட முடியலையா? எப்படியாவது கட்டலாம். எப்படி கட்டலாம்? இதே நம்மள மாதிரியே எத்தன பேர் இதே பிரச்சனையோட இருந்திருக்காங்க. அவங்கலாம் எப்படி வந்தாங்க? ஒரு கை நம்ம பார்த்துருவோம். அப்படின்ட்டு அடுத்த வேலைய ஆரம்பிங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே விதவிதமான ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. எறும்புக்கும் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? சரியான உணவு கிடைக்கல அப்படின்னா, எறும்புக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா, எறும்பு எனக்கு உணவு கிடைக்கலன்னு சொல்லி ஒரே இடத்துல முக்கிட்டு, அழுதுகிட்டு, எனக்கு யாரும் சாப்பாடு குடுக்கல, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, நான் தனிமையா இருக்கேன் அப்படின்னு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இல்ல. ஒரு இடத்துல உணவு கிடைக்கல அப்படின்னா, எறும்பு அடுத்த இடத்துல எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதேதாங்க நம்மளும் செய்யணும். நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா, அடுத்தது என்ன வழின்னு நம்ம தேடி போயிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு, எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு. எனக்கு ரொம்ப மனசோர்வா இருக்கு. எனக்கு ரொம்ப கழுத்த நெரிக்கிற மாதிரி இருக்கு பிரச்சனை. மத்தவங்க எல்லாம் எப்படியோ ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா எனக்கு இது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என் குழந்தைங்கலாம் என் கூட இருந்தாங்க. இப்ப வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க. எனக்கு தனிமையா இருக்கு. யாருக்காக நான் சமைக்கிறேன்னு எனக்கு தெரியல. எங்க வீட்டுக்காரும் என் கூட காலையில வேலைக்கு ஆஃபீஸ் போயிட்டு அதோட நைட்டுக்கு தான் வராரு. அதனால பகல் முழுவதும் நான் தனிமையில வாடுறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே உங்கள ஒரு லிமிட்டுக்கு மேல அமுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். இப்ப நம்ம பிரச்சனைய கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பார்ப்போம். நமக்கு என்ன பிரச்சனை? முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, பிரச்சனைய விட்டு வெளியில வரதுக்கு முதல் வழி, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நெறைய வேலை இருக்குங்க. ஏகப்பட்ட வேலை இருக்கு செய்றது. இந்த வீட கிளீன் பண்ணணும், ஷெல்ஃப் அடுக்கி வைக்கணும், வீட கூட்டணும், அதுக்கப்புறம் தரைய மாப் பண்ணணும். இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் ஏகப்பட்ட லிஸ்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. இது நம்ம பிரிக்கணும். காலையில ஒரு நாளைக்கு உரிய வேலையெல்லாம் இருந்ததுன்னா, காலையில என்ன செய்ய போறோம்? மதியம் என்ன செய்ய போறோம்? சாயந்தரம் என்ன செய்ய போறோம்?
பிரிங்க. பிரிச்சுட்டு லிஸ்ட் பண்றதுல 10 வழி இருக்கா? 2 வேலையாவது முடிங்க. 2 வேலைய முடிச்சுட்டீங்கனாவே உங்களுக்கு நீங்களே ஷபாஸ் போட்டுருங்க. இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். இதுல சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மனசோர்வு இருந்துட்டு, காசு இல்ல, எனக்கு ரொம்ப மன கஷ்டம் இருக்கு, மருத்துவ செலவு இருக்குன்னு அத பத்திலாம் ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணிட்டு, என்ன பண்றாங்கன்னா, அ சில டைம் பார்த்தீங்கன்னா, செத்து போயிடலாமான்னு இருக்குங்க. அவ்ளோ கஷ்டம் இருக்கு எனக்கு. இவ்ளோ மன கஷ்டம் இருக்கு. எதுக்கு நான் உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டுது. என்னால ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்படின்னு சில பேர் வந்து விரக்தியோட உச்சிக்கே போயிட்டுலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க செத்து போறதால அந்த எந்த பிரச்சனையுமே முடிவுக்கு வராது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. நம்ம இந்த பூமிக்கு வந்ததோட வாழ்க்கையோட அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அது தெரியறதுக்காக தான் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். அது இவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம வாழ்க்கைய நம்மளே முடிச்சுக்கணும் அப்படின்னா, அது எதுக்காக வந்து நம்ம பிறந்தோம்? நம்ம பிறந்ததோட பலன் என்ன? அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 40 வயசுல இந்த மாதிரி ஒரு யோசனை வருதா? 40 வயசு வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும்? நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடந்துச்சு? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு நம்மளே உள்ள போயிட்டு அப்படியே நம்மளே சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நமக்கு பிறப்போட அர்த்தமே தெரியாம வாழறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஒரு எறும்ப வந்து புடிச்சு தண்ணிக்குள்ள போட்டு பாருங்களேன். அது ஐய்யய்யோ! என்ன தண்ணீல போட்டுட்டாங்களே! அவ்வளோதான் நான் செத்து போறேன். எனக்கு இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு பேசாம யோசனை பண்ணிட்டு தத்தளிச்சு செத்து போகாதுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அது தத்தளிக்கும். ஆனா, முயற்சி செஞ்சு அத விட்டு வெளில வரதுக்கு யோசிக்கும். அதே தான் நம்பளும் பண்ணணும். அந்த பிரச்சனைய விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுங்க. நம்ம மனுஷங்க, நம்மளால ஃபீலே பண்ணாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஃபீல் பண்ணுங்க. ஆனா, அதையே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. கடைசி மூச்சு வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம அதுவுலயே முழுகி போயிடுவோம். கொஞ்சம் தம் கட்டி அத விட்டு எப்படி வெளில வர்றது? வெளில வந்துட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விடுங்க. அடுத்தது யோசனை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மனசோர்வுக்கு முக்கியமா காரணமே என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட சிந்தனை. நம்ம சிந்தனை தாங்க வெளியில செயலா வருது. நம்மளோட சிந்தனை பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கணும். தெளிவா இல்லையா? உங்களுக்கு வீட்ல அமைதி கிடைக்கலையா? கோயிலுக்கு போங்க. கோயில்ல அமைதி கிடைக்கலையா? ஒரு பார்க்குக்கு போங்க. சின்ன பசங்களெல்லாம் பாருங்க. ஸ்கூலுக்கு போங்க. அந்த பசங்க காலையில எடுத்துட்டு ஒரு பேக்க மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில சாதிக்க போறோம்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவா போறத பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கை, கால் குடுத்திருக்கிற இந்த கடவுள் கண்டிப்பா நம்மளையும் ஒரு சாதனை பண்றதுக்காக தான் படைச்சிருக்காங்கன்றது நமக்கும் தெரியும். எந்த பிரச்சனையுமே எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம். பண்ணிடலாங்க, பார்த்துரலாங்க அப்படின்னு பாருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய கையில பணம், காசுன்னு இருக்காது. வசதி வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, உலகத்தையே தன் கையில வச்சிருக்க மாரி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆக்டிவா பேசுவாங்க. விஷயம் வந்துட்டு எல்லாமே தன்னை கேட்டு தான் நடக்குதுன்ற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கிற நபர்களோட ஒருத்தர் 2 பேர் கூட நல்ல பேச்சுவார்த்தை வச்சுங்க. அவங்க உங்களோட மனச மாத்துற ஒரு மருந்து. இந்த மாதிரி ஆளுங்க கூட பேசும்போது, உங்கள அறியாமயே உங்களோட மனசோர்வு குறைஞ்சு போயிடும். நீங்க நொறுங்கி போய் ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு ஃபீல் பண்ணி உங்களுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு அடைஞ்சு கிடக்காதீங்க. என்னதான் நீங்க வந்துட்டு ஏகப்பட்ட இழப்பாக இருந்தாலும், உங்களால வந்துட்டு சில விஷயம்லாம் நடந்து அத அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பெரும் பாதிப்பு உங்களுக்கு குடுத்தா கூட, ஒரு நாள் வரைக்கும் அத பத்தி ஃபீல் பண்ணுங்க. அடுத்த நாள் அத விட்டு வெளில வாங்க. பொறுமையா மத்தவங்கள பாருங்க. இந்த மாதிரி கடவுளே அட்லீஸ்ட் இதுலயாவது நம்ம மீண்டு வந்தோமே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே திருப்தி பட்டுங்க. மத்தவங்க மேல வந்து இரக்கப்படுங்க. அப்பா பரவால்ல. அவங்களுக்கெல்லாம் இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. நமக்கு இவ்ளோண்டு தான் வந்திருக்கு. அப்படின்னு மத்தவங்களோட பிரச்சனையோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துங்க. யாராவது உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணி, பெரிய ஏமாற்றம்லாம் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள மன்னிங்க. இனிமேல இந்த லேடி கூட நம்ம பேசவே கூடாது. இவ்ளோ பொய் பேசிட்டாங்க. இவ்ளோ திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கோங்க. ஆனா அத வெளிக்காட்டாம, அவ்வளதான் போ. அவளுக்கு கிடைச்சது அவ்வளதான் அப்படின்னு மன்னிச்சுட்டு போயிட்டே இருங்க. அடுத்தது அவங்கள நம்மளோட வாழ்க்கையில வரவிடாதீங்க. என்னதான் தோல்விகள் நம்மள சூழ்ந்தா கூட எல்லாத்துக்குமே அடுத்த சொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. தோல்வி வந்து எக்ஸாம்ல நான் தோத்து போயிட்டேன். இல்ல ஒரு மார்க்ல நான் வந்துட்டு இன்டர்வியூல விட்டுட்டேன் அப்படின்னா, அடுத்தது யோசிங்கங்க. நடந்ததையே யோசிச்சுட்டே இருக்க தேவையில்ல. நம்மளோட இலக்க அடையிற வரைக்கும் அதுக்கு என்ன வழின்னு பாருங்க. இந்த விடியல் உங்களோட வாழ்க்கையிலும் விடியட்டும். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.